ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்டில் இந்த எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இந்த குட்டியே டாட் மார்க் இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இதில் தேர்டு டிரான்சிஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே டிரான்சிஷன் அப்ளை ஆகிருக்கும். மேலே மியூசிக் ஐக்கான் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். உங்ககிட்ட வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலிருந்து சாங் மட்டும் உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து எனக்கு லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போது லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக உங்களுக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலே போகலன்னா டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் போயிட்டு இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த டியூரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டியூரேஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து 10 செகண்ட்ஸ்க்கு இருக்கும். அகெயின் வந்து மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கிற லிரிக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க்னஸாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்கும். இந்த டபுள் டிக் மார்க் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த PNG ஃப்ரேம் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸாக கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கீழே குட்டியாக பாக்ஸ் மார்க்கு, இதை டச் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ கீழே குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். வீடியோ எண்டு கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ இதே பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே வரலன்னா மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு தேர்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்து இந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக வந்து வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த ஃப்ரேம் பிஞ்சி டச் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே வருதான்னு. கரெக்டாக அந்த ஃப்ரேம் தெரியலனா டிக் மார்க் கொடுத்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்னஸ் மட்டும் இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக வச்சுட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஃப்ரேம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த ஃப்ரேமை ஒன்ஸ் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ரேம்குள்ளே இந்த பிக்சர் கரெக்டாக வர மாதிரி இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்து இந்த ஃப்ரேம்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. இப்போ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் ஃபிங்கரில் இந்த பிக்சரில் இருக்கிற ஏரோ மார்க்கை பிடிச்சி லென்த்தாக இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக வந்து அதுவே வந்து ஒட்டிக்கும். இப்போது மேலே அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அனிமேஷனில் இந்த 4 ஸ்லைடுக்குள்ளே நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்லேயும் இந்த 4க்குள்ளே வந்து எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும், இந்த டூப்ளிகேட் கொடுத்துருங்க. இதையும் இந்த ஏரோ மார்க் பிடிச்சி உங்கள் ஃபிங்கரில் வந்து லென்த்தாக இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக அதுவே வந்து ஒட்டிக்கும். இப்போ அப்படியே மேலே ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த ரீப்ளேஸ் கொடுத்து இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதே பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே எல்லாமே இந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த ஃப்ரேமை வந்து டச் பண்ணி பாருங்கள். இது சேம் ப்ராசஸ் தான். எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அனிமேஷன் கொடுத்து ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன அனிமேஷன் கொடுத்துருப்பீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செகண்டில் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்னுக்கும் அவுட்டுக்கு வந்து இந்த 4 ஸ்லைட்லேயே டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி டூப்ளிகேட் கொடுத்து
ஒவ்வொன்றாவே அனிமேஷன் வந்து டிஃப்ரெண்ட் அனிமேஷன் கொடுத்துட்டு வந்துருங்க கடைசி வரைக்கும். லாஸ்ட் பிக்சர் மட்டும் 1 செகண்ட் வந்து உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி ஏரோ மார்க் பிடிச்சி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி அந்த ஃப்ரேமுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 1 செகண்ட். இந்த ஃப்ரேமுக்கு அனிமேஷன் வந்து அவுட் அனிமேஷன் மட்டும் கொடுங்க. அவுட்டில் இந்த 4 ஸ்லைடில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ஃப்ரேமை உங்கள் ஃபிங்கரில் ஒன்ஸ் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்னஸ் வந்து ஃப்ரேம் தெரியறதுக்காக ஃபுல்லாக வச்சுருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைட்னஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் 50% கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு டார்க்னஸ் வந்ததுன்னா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே கொடுத்துட்டு வந்துடுங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த ஃப்ரேமுக்கு மேலே நான் வைக்கிற மாதிரியே இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருங்க. இதை கடைசி வரைக்கும் டூப்ளிகேட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. லாஸ்ட்டில் இருக்கிற ஹாட் வீடியோ டெம்ப்ளேட்டை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கீழே அந்த ஃப்ரேமை மட்டும் ஒன்ஸ் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் வைப்ரேட் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோப் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். இந்த ஸ்ட்ரோபை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலிப்ரேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்னோ எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்து சாங் கேட்டு டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலரு, ஃபாண்ட்டு, அனிமேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்களே கொடுத்ததுக்கு அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு சாங் லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பக்கத்துலேயே எடிட் ஆப்ஷன் இருக்கும், எடிட் கொடுத்து சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 ஆர் 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களும் இந்த எடிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.